அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்டோட நல்லா ஜில்லுன்னு இந்த இஃப்தார் டைமிங்க்கு ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஒரு நம்ம சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிட்டேன். கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்து ஒரு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கட்டியே இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாலில் கூட நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பாலை நல்லா கெட்டியான பால் சேர்த்து ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம். இதிலேயே தேவைக்கேற்ற சுகரும் சேர்த்துட்டு பால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா திக்காகிற அளவுக்கு காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா பாலோடு சேர்த்து அந்த கஸ்டர்ட் பவுடரை கட்டியே இல்லாமல் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு பவுல்லையும் மாற்றிட்டு இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இஃப்தார் டைமுக்கு எடுத்தோம்னா நல்லா ஜில்லுண்டு டேஸ்ட்டோடவே இருக்கும். பிள்ளைங்களாம் இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றதுனால இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா இஃப்தார் டைமுக்கு நல்லா அதுங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோலாம் நல்லா உங்களுக்கு புதுசான வீடியோலாம் டெலிகாஸ்ட் ஆகும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.